என்னது இது? இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழம் சாப்பிட போகிறோம். நிறைய சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப நிறைய பேருக்கு ஃபேவரட். இன்னும் சில பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் இதை ட்ரை பண்ணா வாந்தி வர மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. கான்ட்ரவர்ஷியலான ஒரு பழம் இது துரியன். பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்கு. பட் வந்து பலாப்பழம் கொஞ்சம் இவ்வளோ முள்ளா இருக்கு. அதுல தொடவே முடியாது. யாராவது அப்படி அடிச்சோன்னா அவ்வளோதான். நான் மலேசியால முதல் தடவை ஹோட்டல் போனப்போ இந்த பழம் வந்து துரியன்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போர்டே போட்டிருந்தாங்க. அப்போத்துல இருந்தா என்ன இந்த பழம் அப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்ரீலங்கால முதல் தடவையா நம்ம துரியன் ட்ரை பண்ணலாம். ரொம்ப க்ரீமியா இருக்கும். இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு தான் சாப்பிடுறோம், இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜாக் ஃப்ரூட் சொன்னாங்க, கண்டிப்பா இது பழப்பழ வாசனை கிடையாது. இது மச்சா எப்படி இருக்கு? சூப்பர். உனக்கு எப்படி இருக்கு? வாசனை தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப பஞ்சன்டான ஒரு வாசனை, வித்தியாசமா இருக்கு இந்த வாசனை. முதல் தடவை கண்டிப்பா நம்ம வாழ முடியாது. இந்த பழம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்பெஷல்னா ஃபர்டிலிட்டிக்கு, குழந்தையின்மைக்கு வந்து இந்த பழம் வந்து ஒரு பெரிய தீர்வு அப்படின்னு நம்பப்படுதுன்றதுனால அதுக்கு ரெஜிஸ்டரில் வச்சு இந்த பழம் வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பெல்லாம் பழுக்குதோ அப்போல்லாம் ரெஜிஸ்டர் பார்த்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்க பழம் இது. சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பட் முதல் தடவை நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரூம்குள்ளெல்லாம் இந்த பழத்தை ஓப்பன் பண்ணாதீங்க, புக்குன்னு வாசனை. ஓகே, அந்த வாசனையை மறந்துடும்னா என்ன நடக்காதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நல்லா தானே இருக்கு. இட் டேக்ஸ் டைம். நம்ம இன்னும் 2-3 தடவை சாப்பிட்டோன்னா பழகிடும் போல இருக்கு. பட் எனிவேஸ் இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.